விஜய் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாரு. வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த ஒற்றை விஷயத்தில் தான் எனக்கு மகிழ்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்தில் புரட்சி கலைஞர் இந்த முடிவை எடுக்காமல் விட்டுட்டாரு அப்படின்றது எனக்கு ஆழ் மனதில் ரொம்ப வலியும் வேதனையும் எப்பயுமே இருக்குது. ஏன்னா 2011 எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு அவர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது மோடியினுடைய முதல்ல 2014 தான் மோடி அலை அப்படின்ற ஒரு அலையை சொல்லி விஜயகாந்தை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றாங்க, விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில். அதற்கு காரணம் முழு காரணம் தமிழிசை சவுந்தரராஜனும் பொன்னாரும் தான். விஜயகாந்த் அவர்கள் பாஜகவோட போனாரா, பாஜக நம்ம கேப்டன் அவர்களை வசத்திற்குள் கொண்டு வந்தார்களான்னு தெரியாது. ஆனால் 19% வாக்கை பெற்றுக் கொடுத்தார். சிறுபான்மையினுடைய வாக்கை இழந்தார். பாஜக மதவாத சக்தியாக அன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, மோடியா லேடியா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சார அலை ஓடிச்சு தமிழ்நாட்டில். ஒரு பக்கம் பாஜகவை எதிர்த்து திமுக அரசியல் மதவாத சக்தி அப்படின்னு ஒரு சக்தி உருவாகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேடியா மோடியான்னு ஜெயலலிதா ஒரு பக்கம் மோடியை சாடுறதும், ஒரு மாபெரும் ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில் பாஜக அலைன்ஸை வச்சு அவர் கூட்டணியை சந்திக்கிறார். அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதி பொன்னாரும் வெற்றி பெறாரு, இவரும் வெற்றி பெறாரு. ஆனாலும் கூட தேமுதிகவுக்கு பலம் குறைந்தது. அங்கத்தான் அந்த மதவாத சக்தி என்ற ஒற்றை சொல்லால வீழ்த்தப்பட்டார் விஜயகாந்த். அந்த முடிவை மட்டும் எடுக்காமல் தனித்திருந்தால் கூட ஒரு மாபெரும் வெற்றி இல்லை என்றாலும் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும். புரட்சி கலைஞர்கள் அவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அதிகப்படியான நம்பிக்கையும் பெரிய அன்பும் வைத்திருந்தார்கள். அந்த மதவாத சக்தியோடு சேர்ந்ததால்தான் இந்த வாக்குகளை இழந்தார். ஆனால் இன்னமும் கூட இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் பேரன்பும் பெரும் அன்பையும் வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இஸ்தான் நோம்பு கூட புரட்சி கலைஞர் அவர்களுக்கு எங்கெங்கோ மத தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் அவரை அழைத்து அவருடன் உடன் இருந்து நோம்பு கஞ்சியை குடித்து அவருக்கு பாராட்டு தெரிவித்துட்டு போவார்கள். இப்ப கடந்த காலங்கள் கூட அவருடைய நோம்பு இஸ்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப மிச்சவர்களுக்கு இல்லாத அளவுக்கு அவருடைய அன்பை பெறுவதற்கு அதிக பேர் வருவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, விஜய் இந்த கூட்டணியை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய கட்சி வளர்ப்புக்கு இந்த ஒரு மதவாத சக்தி என்ற இந்த கூட்டணி இல்லை என்ற ஒற்றை சொல் அவரை வளர்க்கும். இந்த 2026 அவர் தேர்தலை வாக்கை மட்டும் பெற்றாலும் கூட வரக்கூடிய காலங்களில் அவருக்கு செல்வாக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த சொன்ன சொல்லில் நிலைத்து இருக்க வேண்டும் விஜய். ஏன்னா இந்த தேர்தலில் தோல்வி ஒரு முறை 2 முறை கண்டுட்டா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நீங்கள் அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் தோல்விகளை கண்டாலும் துவண்டு நிற்காமல் எழுந்து நின்று போராட்ட களத்தில் துணிந்து நிற்கிற ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஏன்னா 15 ஆண்டுகள் வீழ்ந்து கிடந்த கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் இறந்த பிறகு என்னென்னமோ செய்தெல்லாம் ஆட்சியை பிடித்தார். அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அண்ணாவின் தம்பி என்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. கலைஞரை பணம் பாலில் விழும்பினாரு. ஆனால் அதையும் எதிர்த்து அரசியல் செய்தார். இறுதியில் கலைஞர் இறந்த போது கூட கண்ணீர் மல்க அழுது அவர் இறுதி அஞ்சலி செலுத்தினார். நான் அதை ஏன் சொல்ல வரேன்னா, கலைஞரோடு கூட்டணி வைக்கல, திமுகவோடு கூட்டணி வைக்கல. அவர் நினைச்சிருந்தா 51 சீட்டுகளை பெற்று அன்னைக்கு 30-35 தொகுதிகளை வெற்றி பெற்று திமுக ஆட்சி பீடத்தில் அமர வைத்து ஜெயலலிதாவை ஒரு நொடியில் இறக்கியிருக்கலாம். ஆனால் மக்கள் நலனை காக்க வேண்டும் என்பதற்காக தான் ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. வைகோவோ திருமாவளவனோ ஜெயலலிதாவிடம் பணம் பெற்றுக்கொண்டு விஜயகாந்தை வீழ்த்தத்தான் வந்தார்கள் 2016. அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட மீண்டும் திமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது. 5 to 11 வரை அவருடைய ஆட்சி காலத்தில் சொல்லில்லாத துயரத்தில் இருந்துச்சு தமிழகம். மீட்டு எடுக்க வேண்டும் என்றுதான் 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாரு. ஆனால் 2014 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தனால்தான் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு. இன்னை வரைக்கும் பாரதிய ஜனதா என்ற ஒற்றை சொல்லை சொல்லாமல் இருந்திருந்தால் விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு 2014 ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்திருப்பார். அந்த வகையில் விஜயகாந்த் செய்த தவறை விஜய் செய்யவில்லை என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் தோல்வி என்று துவண்டு விடாமல் எழுந்து நின்று தேமுதிகவை போல பலமாய்ந்த கட்சியாக வர வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் திருமாவளவனையோ சீமானையோ நம்பி போனால் நீங்கள் நடுக்கடலில் இறக்கிவிடப்படும் மனிதனாகத்தான் இருப்பீர்கள். தத்தளித்து கரை சேருவது மிகப்பெரிய விஷயம். திருமாவளவனையோ வைகோவையோ சீமானையோ நம்பி நீங்கள் கூட்டணி வைக்கலாம் என்று நம்பிவிடாதீர்கள். தனி பெரும்பான்மையோடு நீங்கள் இந்த தேர்தலை சந்தித்தால் நான் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் ஆளுமை என்ற பலத்தை நீங்கள் பெறுவீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வாழ்த்துக்கள்.